ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான நான்வெஜ்க்கே டஃப் கொடுக்கக்கூடிய காலிஃப்ளவர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் குழம்பு மட்டும் நம்ம காலையில் வச்சிட்டோன்னு வைங்களேன், காலையில் இட்லிக்கு கொடுத்துடலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு கொடுத்துடலாம், நைட்டு சப்பாத்திக்கு கொடுத்துடலாம், அந்த நாளே ஓவர் ஆயிரும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு இன்ச் இஞ்சி அண்ட் ஒரு 6 பல் பெரிய பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் ஒரு 7 பல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி முக்கு, ஒரு மராட்டி முக்கு அண்ட் வந்து சின்ன கல்பாசி. இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நாம் அரைச்சி வச்சுருக்கிறதோட ஒரு 1/4 கப் வந்து பொட்டுக்கல்லை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி அதை சுடு தண்ணியில் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால காலிஃப்ளவரில் ஏதாவது புழுக்கள் இருந்தால் வந்து அது இறந்துடும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காலிஃப்ளவர் சும்மா 2 கொதி வந்தோன்னா அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். அடுத்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு வானலில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அதை வந்து கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு அதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 சின்ன தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட தக்காளி இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். நீங்கள் இதுக்கு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து கருகாம. இந்த மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம போட்டிருக்க எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்படியே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட இந்த எண்ணெயிலே வந்து வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா இதோட கோட்டாகி நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கூடவே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூள் எங்கேயுமே கட்டிப்படாமல் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் வந்து உப்பு காரம் இது ரெண்டுமே வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசம் போகணும், அது வரல நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விடும்போது அப்படியே விட்டுறாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளறி விட்டே இருங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. அதோட கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது மேலே லைட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான செம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சாதம், ரொட்டி, நான் எது கூட வேணால் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி செய்வீங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த கிரேவி அப்படியே ஊற்றி அது கூட பிசைஞ்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்குங்க. எனக்காவது விரத நாட்களில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடும் போல் இருக்குது, இல்லை நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, அன்றைக்கி சாப்பிட முடியல அப்படின்னு இருக்கனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் செய்ய சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வச்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதோட விட்டுறாமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.